ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு இட்லி சட்னி சாம்பார் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி வந்து ரொம்ப ஈஸியான டிஷ் தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மிளகாப்பொடி மல்லிப்பொடி எதுவும் போடாமல் வெறும் சின்ன வெங்காயம் பட்டை வத்தலை வச்சு ஒரு சிக்கன் டிஷ் இன்றைக்கி உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் சூடாயிருச்சு. நான் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேங்க. இந்த டிஷ்க்கு நல்லெண்ணெய் தாங்க நல்லாயிருக்கும். 1/2 டீஸ்பூன் சீரகம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். நான் வந்து ஒரு 200 கிராம் வந்து சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதையும் நான் இதோட ஆட் பண்ணிடுறேன். இப்போ வந்து லைட்டாக வதக்கி விட்டுறலாம். லைட்டாக வதக்கிட்டு அடுத்து வந்து நம்ம பட்டை வத்தல் ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம பட்டை வத்தலை வந்து ஆட் பண்ணிடலாம். பட்டை வத்தலை வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. நான் வந்து 10லேருந்து ஒரு 12 வத்தல் எடுத்துருக்கேன். அதை வந்து இப்படி வந்து 1-2 வந்து நான் உடச்சி வச்சுக்கிறேன். 2 ஒரு வத்தலை நான் 2 உடச்சி வச்சுருக்கேன். அதையும் நான் இதில் ஆட் பண்ணிடுறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். எண்ணெயிலே வந்து சின்ன வெங்காயமும் பட்டை வத்தலும் நல்லா வதங்கணுங்க. இப்போ பாருங்கள், நல்லாவே வதங்கிருச்சு. நல்லெண்ணெயிலே வந்து சின்ன வெங்காயமும் பட்டை வத்தலும் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு வந்து சிக்கனில் வந்து சாறு நல்லா இறங்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இப்போ வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிடலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நம்ம வதக்கி விட்டுட்டு வந்து நம்ம சிக்கனை வந்து இதில் ஆட் பண்ணிடுவோம். இந்த டிஷ்க்கு வந்து நான் வந்து எலும்பும் கறியுமா வந்து சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் இப்போ வந்து இந்த சின்ன வெங்காயம் பட்டை வத்தலோடு ஆட் பண்ணிடுறேன். இப்போ சிக்கன் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள்தூள். இப்போ வந்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து தண்ணி ஊற்ற வேணாம். இதை வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம தண்ணி ஊற்றிடலாம். இப்போ பாருங்கள், இப்போவே வந்து சிக்கன் வந்து ஓரளவுக்கு குக் ஆகிருக்கும். லைட்டாக நம்ம கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி வந்து சிக்கன் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுறேன். தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், தண்ணி நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி வத்துற அளவுக்கு நம்ம வந்து சிக்கனை வேக விட்டுறலாங்க. பாருங்கள், தண்ணி ஃபுல்லாகவே நல்லாவே வத்திருச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், சிக்கன் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாவே வெந்துருச்சு. என்னடா எந்த மசாலும் போடாமல் சிக்கன் எப்படி இருக்குமோலாம் யோசிக்கவே வேணாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். வெறும் சின்ன வெங்காயம் பட்டை வத்தலோட டேஸ்ட்டே ரொம்ப நல்லா இருக்குங்க. இது மாதிரி டிஷ்ஷை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான டிஷ் தாங்க. ரொம்ப நல்லாவும் இருக்கும். வெங்காயத்தோடையும் பட்டை வத்தலோடையும் சாறு வந்து சிக்கனில் நல்லாவே இறங்கியிருக்கும். இந்த பதத்தில் நீங்கள் எடுத்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியான டிஷ் தாங்க. இந்த டிஷ்ஷை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.